சமீப காலமா நடிகர் ரவிமோகனோட தனிப்பட்ட வாழ்க்கை சோசியல் மீடியால அடிக்கடி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. குறிப்பா அவரோட திருமண வாழ்க்கை, மனைவி ஆர்த்தி கூட ஏற்பட்ட பிரிவு, அது மட்டும் இல்லாம பாடகி கெனிஷா கூட அவர் நெருக்கமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து விவாதமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில ரவிமோகன் இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்ட ஒரு வீடியோ இப்போ திரும்பவும் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில ரவிமோகனும் அவங்களோட காதல் மனைவி ஆர்த்தியும் பல வருஷங்களா சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2 பேருமே பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்களோட விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரிவுக்கு அப்புறம் ரவிமோகன் தன்னோட மனநல ஆலோசகரா இருந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸ கம்பெனியன் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள்லையுமே அவரு கெனிஷா கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. இதனால சோசியல் மீடியால இந்த விஷயம் அதிகமா பேசப்பட்டுச்சு. சமீபத்துல தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் மகளோட திருமண விழாவில் ரவிமோகனும் கெனிஷாவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி மேட்சிங்கா கோல்டு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோஸும் வீடியோஸும் அப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தயாரிப்பாளர் கல்பாதி எஸ் முருகன் அவங்க வீட்டில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்க 2 பேருமே ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்தது சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டுச்சு. இதை ஒப்பிட்டு சிலர் இதென்ன புதிய ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் மற்றும் விஜய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமர்சனங்கள் திரும்பவும் அதிகரிச்ச நிலையில ரவிமோகன் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல அவர் பேசல, இருந்தாலும் அந்த வீடியோ கீழே ஒரு கேப்ஷனை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை பத்தி திரும்பவும் எழுத வேண்டிய நிலை வந்துருச்சு. பெண்கள் தான் எப்பவுமே சரி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அதை சொல்லுங்க. ஆண்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க, அது நீதித்துறைக்கும் புரிஞ்சிருக்குது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க என்னோட மனசையும் நான் பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. ஒரு மனுஷனை வாழ விடுங்க. உங்க மோசமான கருத்துக்களை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நான் என்னோட வழிக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பேசலைனாலும் எனக்கு பதில் இன்னொருத்தர் இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த ரசிகர்கள் பலருமே பலவிதமாக கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுட்டு அமைதியா வாழ முடியாது, தயவு செஞ்சு கெனிஷா விட்டுட்டு உங்க குடும்பத்தோட திரும்பவும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவிமோகன் எவ்வளவு மனவேதனை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்குற நமக்கு தெரியாது. இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் விரும்புகிற விதத்தில் வாழ அவருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாகவும் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால ரவிமோகனோட இந்த பதிவு திரும்பவும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி சோசியல் மீடியால பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ இந்த விவகாரம் இன்னும் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஆர்வமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது.